Hi hello friends, welcome to UI Designer Tutorial. Thanks for watching my channel, keep on watching me. Okay friends, இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா CSSல டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் முக்கியமான ஒரு 5 டைப்ஸ் அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு HTML பேஜ் ரெடி பண்ணியிருக்கேன் டம்மியாக. ஸோ இதுதான் அந்த பேஜ். ஒரு ஸ்பேன் டேக் 2 இது போட்டிருக்கேன், 2 வேல்யூ போட்டிருக்கேன். கரெக்டாக இதோட முடியுது. அதுக்கப்புறம் ஒரு இன்லைன் 2 டெக்ஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ வந்து கரெக்டாக அந்த இன்க்கு அப்புறம் டெக்ஸ்ட் வந்து ஸோ ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருப்பேன் HTML நம்ம படிக்கும்போதே இன்லைன் பிளாக் எலமெண்ட் இன்லைன் எலமெண்ட் அப்படின்னா என்னங்கிறது நான் HTML பார்க்கும்போதே சொல்லியிருப்பேன். ஸோ வந்து இன்லைன் எலமெண்ட்டுங்கிறது 2 வேல்யூ அடுத்தடுத்து வரும், பிரேக்கே இல்லாமல் வரும். பிளாக் எலமெண்ட்னா விண்டோவோட ஃபுல் வித் எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ வந்து இப்போ ஸ்பேனுங்கிறது ஒரு இன்லைன் எலமெண்ட். ஸோ அதனால் என்ன ஆகுது, இந்த வேல்யூ முடிஞ்சதுக்கப்புறம் இது கண்டினியூவாக வந்து அதுலேருந்தே அப்படியே ஜென்ரேட் ஆகுது. ஸோ வந்து இந்த இன்லைன் எலமெண்ட்டை எப்படி பிளாக் எலமெண்ட்டாக மாற்றுறது அது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தான் வந்து இந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம CSSல யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து நான் அந்த ஸ்பேன் டேக் வந்து போட்டுக்கிறேன். ஜஸ்ட்டு டிஸ்பிளே பிளாக் அப்படின்னு மட்டும் போட்டுங்க. போட்டுட்டு சேவ் பண்ணிட்டு க்ரோமில் போய் ரன் பண்ணுங்க. 2 லைனாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இன்லைன் எலமெண்ட் வந்து பிளாக் எலமெண்ட்டாக மாறிடுச்சு. அதனால் இது ஒரு ஸ்பேன் டேக், இது ஒரு ஸ்பேன் டேக். இந்த ஸ்பேன் டேக் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிச்சு பாருங்கள். இப்போ பிளாக் எலமெண்ட்னா டிஃபால்ட்டாகவே அது வந்து ஃபுல்லாக எடுத்துக்கும். இன்லைன் எலமெண்ட்னா அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டுக்கு என்ன வித்தோ அந்த வித்தை மட்டும் கரெக்டாக எடுத்துக்கும். ஸோ வந்து இப்போ வந்து இன்லைன் எலமெண்ட்டை நம்ம பிளாக் எலமெண்ட்டாக CSS யூஸ் பண்ணி மாற்றிட்டோம். ஓகே, இப்போ வந்து அடுத்து ஒரு டிவ் டேக் இருக்கு பாருங்கள். ஸோ டிவ் டேக்குங்கிற பிளாக் எலமெண்ட். ஸோ ஆப்வியஸ்லி என்ன ஆகும், ஃபுல் வித்துக்கு எடுத்துக்கும். ஸோ இது வந்து ஃபுல் வித்துக்கு எடுத்துக்கிச்சு. ஓகே, அதே மாதிரி ஒரு 3 எல்ஐ டேக் நான் போட்டிருக்கேன். இந்த எல்ஐ டேக்னா அதுவும் வந்து பிளாக் எலமெண்ட். ஸோ வந்து எல்ஐங்கிறது ஒரு பிளாக் எலமெண்ட். ஸோ இந்த பிளாக் எலமெண்ட்டாக எப்படி இன்லைன் எலமெண்ட்டாக மாற்றுறது, சேம் வே எப்படி நம்ம வந்து டிஸ்பிளே பிளாக் போட்டு இன்லைன் எலமெண்ட்டாக பிளாக் எலமெண்ட்டாக மாற்றினோமோ அதே மாதிரி இந்த எல்ஐங்கிற பிளாக் எலமெண்ட்டை டிஸ்பிளே இன்லைன் அப்படின்னு போட்டு ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா நெக்ஸ்ட் வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு பிளாக் எலமெண்ட்டை இன்லைன் எலமெண்ட்டாக மாற்றுறாங்க. அதே மாதிரி இன்லைன் எலமெண்ட்டை இப்படி தான் நம்ம பிளாக் எலமெண்ட்டாக மாற்றணும். ஸோ அந்த 2 பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட் வந்து நமக்கு தேவையில்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 எல்ஐ இருக்குது. ஓகே, இப்போ வந்து இந்த யூஎல்ல வந்து எனக்கு வேணாம். பார்த்தீங்கன்னா இந்த யூஎல்குள்ளே 3 எல்ஐ இருக்குது, 1 2 3. இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸும் எனக்கு வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த டிவை வந்து நம்ம டெலிட் பண்ண தேவையில்லை. யூஎல் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்குள்ளே டிஸ்பிளே நன் அப்படின்னு கொடுத்தா போதும், டோட்டல் யூஎல்ஐ ஹைட் ஆகும். இப்படி தான் வந்து நன் பண்ணுவாங்க யூஸ்வலாக இந்த நன் அண்ட் பிளாக். இப்போ வந்து நான் இந்த டிஸ்பிளே நன்னுக்கு பதிலாக பிளாக் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா என்ன ஆகும்னா திரும்ப வந்து வந்துடும். ஆல்ரெடி ஏதாவது நீங்கள் வந்து ஹைட் பண்ணியிருங்க, ஒரு டிவ் வந்து ஹைட்டில் இருக்குது, அதை வந்து பிளாக் பண்ணணும்னா பிளாக் பண்ணிங்கன்னா அது வந்து விசிபிள் ஆகிரும். அதே பிளாக் எலமெண்ட்டை நன் பண்ணிங்கன்னா ஹைட் ஆயிரும். ஸோ வந்து இது வந்து இந்த நன் அண்ட் பிளாக் வந்து இந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸ் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ஜேக்வரி நீங்கள் படிக்கும்போது அது தெரியும். இந்த மாதிரி ஜேக்வரி அனிமேஷன் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இந்த டிஸ்பிளே நன் அண்ட் பிளாக் யூஸ் பண்ணி நீங்கள் அனிமேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி தான் வந்து யூஎல்ல வந்து ரன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு டிவ் இருக்குது. இந்த டிவ்ங்கிறது பிளாக் எலமெண்ட். ஓகே, இந்த டிவ்வுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட் அப்படின்ட்டு ஒரு வேல்யூ வந்து செட் பண்ணியிருக்கேன். டிவ்ங்கிற ஒரு பிளாக் எலமெண்ட், பிடாக்ங்கிற ஒரு பிளாக் எலமெண்ட். ஸோ வந்து இந்த 2 பிளாக் எலமெண்ட் அடுத்தடுத்தா அவங்களுக்கு வருது. பட் எனக்கு இந்த டெஸ்ட்டுங்கிற வேல்யூ வந்து இன்லைன் எலமெண்ட்டாக வரணும், நெக்ஸ்ட் வரணும். அது என்ன பண்ணுறது, இது ஒரு பிளாக் எலமெண்ட்டுக்குள்ளே இன்னொரு பிளாக் எலமெண்ட் இருக்குது, அதை எப்படி நம்ம வந்து இன்லைன் எலமெண்ட்டாக மாற்றுறது, அதுக்கு தான் ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ பிக்கு நம்ம என்ன போடுறோம்னா டிஸ்பிளே இன்லைன் ஹைஃபன் பிளாக். இன்லைன் ஹைஃபன் பிளாக் அப்படின்னு இருக்குது. பிளாக் எலமெண்ட்டுக்குள்ளே உள்ள பிளாக் எலமெண்ட்டாக எப்படி இன்லைன் எலமெண்ட்டாக மாற்றுறது, அதுக்கு தான் இன்லைன் ஹைஃபன் பிளாக். ஓகே, பிளாக்குள்ளே இன்லைன், அதான் மீனிங். சேவ் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் வேல்யூ வந்து நெக்ஸ்ட் பேஜ். இப்போ ரெண்டுமே வந்துட்டு இது பிளாக் எலமெண்ட், இது வந்து இன்லைன் எலமெண்ட், நெக்ஸ்ட் வேல்யூ பேஜ். இப்படி தான் வந்து ஒரு பிளாக் எலமெண்ட்டுக்குள்ளே உள்ள பிளாக் எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணும். ஓகே ஃபைன். இப்போ வந்து இந்த பீட்டாக் உள்ள வேல்யூவை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ வந்து இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ இதுக்கு ஒரு கலர் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் செட் பண்ணுறேன், ரெட் அப்படின்னு கொடுக்குறேன்.
இது வந்து ஒரு பிளாக் எலமெண்ட்னால நான் இன்லைன் பிளாக் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ வந்து p tag ஒரு பிளாக் எலமெண்ட், div ஒரு பிளாக் எலமெண்ட். இப்போ இந்த p tagக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் ஆகணும்னு என்ன ஆகுது, இது பிளாக் எலமெண்ட்னால ஃபுல்லாக எடுத்துக்கிச்சு. பட் எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் வேல்யூக்கு மட்டும் பேக்ரவுண்ட் கலர் செட் ஆகணும். பட் அதை இன்லைன் எலமெண்ட்டாக நான் மாற்ற மாட்டேன். இன்லைன் எலமெண்ட்டாக மாற்றினா என்ன ஆகுது, இந்த div நெக்ஸ்ட் போய் செட் ஆகிடும். பிளாக் எலமெண்ட்டாகவே இருக்கணும், பட் கலர் மட்டும் இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டுக்கு செட் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு ஒரு டிஸ்பிளே வேல்யூ இருக்குது, டிஸ்பிளே டேபிள் அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குது. இது கொடுத்துட்டு நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக செட் ஆகிரும். பட் வந்து இது பிளாக் எலமெண்ட்டாகவே தான் இருக்கும், இது வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்துட்டு டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் வேயில் வந்து சிஎஸ் எழுதிக்கலாம். ஸோ வந்து டிஸ்பிளே பிளாக், இன்லைன் பிளாக், டிஸ்பிளே நன், டிஸ்பிளே டேபிள், ஒரு 5 டைப் ஆஃப் டிஸ்பிளே வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நிறைய வேல்யூஸ் இருக்குது. ஃப்ளெக்ஸ்னு ஒரு வேல்யூ இப்போ வந்து நியூவாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு சிஎஸ்எஸில். அதை பற்றி நம்ம விரிவாக வந்து ஃபியூச்சரில் பார்ப்போம். லைவ் டிஸ்பிளே வேல்யூ யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி சிஎஸ் யூஸ் பண்ணலாங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனல். கீப் ஆன் வாட்சிங்.